நல்லா புளிப்பா மாங்காய் போட்ட ரசம் வச்சு தொட்டுக்க பூண்டு துவையல் வேணும்னு தோணுது. மகாநதி சீரியல்ல காவேரி கேட்ட மாங்காய் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர்ல பாதி மாங்காவை தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கை துவரம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மூடி போட்டு 2 விசில் வெட்டி இறக்கி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், ஒரு வரமிளகாய் சேர்த்து பொடிச்சிட்டு அது கூட 7 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பல்ஸ் மோட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பல்லு இடித்த பூண்டு, அரைச்ச பொடி, மசிச்சு வச்ச மாங்காய், 2 கிளாஸ் தண்ணி, தேவையான உப்பு சேர்த்து ரசம் லேசாக நுரைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனா நல்ல புளிப்பான மாங்காய் ரசம் ரெடி. இது சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.